தமிழகத்தில் தலைசிறந்த பொறியியல் கல்லூரி அருள் தரும் விபிஎம்எம் இன்ஜினியரிங் கல்லூரி அண்ட் டெக்னாலஜி. தரமான படிப்பு, உடனடி வேலை வாய்ப்பு. அட்மிஷன்ஸ் ஓபன். தற்பொழுது நடந்த இந்த தென் மாநில முதல்வர்கள் மாநாடு நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில அடுத்தபடியா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மாமல்லபுரம் பயணிப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய புராதன சின்னங்கள்லாம் பார்வையிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்தது. ஆனால் இப்போ அந்த பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா நம்ம முக்கிய தகவலை பார்க்குறோம். விவரங்களோட செய்தியாளர் தாய்மானவன் இணைந்திருக்கிறார். தாய்மானவன், இப்போ இந்த பயணம் ரத்து அப்படின்னா அப்போ அடுத்தபடியாக என்ன திட்டம் இருக்குது அமித்ஷா அவர்களுடையது? உங்களுடைய தகவல்களை சொல்லலாம். 31வது தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு சென்னை மாமல்லபுரத்தை அடுத்த கோவளம் பகுதியில இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில இன்று காலை சரியாக 10:30 மணிக்கு தொடங்கியது. இதற்காக தலைமை தாங்குவதற்காக 2 நாள் பயணமா உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை கோவளத்திற்கு வருகை தந்திருந்தார். நேற்று இரவு வருகை தந்திருந்த போதே தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அமித்ஷா அவர்களை வரவேற்று பல்வேறு விஷயங்கள், தமிழக நலன் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் எல்லாம் விவாதித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக இன்று காலை இந்த தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டுல சற்று முன்னர் வரைக்கும் தொடர்ச்சியா முதலமைச்சர்கள் பங்கேற்று பல்வேறு உரையை நிகழ்த்தியிருந்தாங்க. தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அவர் தரப்புல உரையை நிகழ்த்தியிருந்தார். இப்படியாக அந்த தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. தற்போது உணவு இடைவேளை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் உணவு இடைவேளைக்கு பிறகாக முக்கிய அதிகாரிகள், அதாவது 6 மாநில தலைமைச் செயலாளர்கள், உள்துறை செயலாளர்கள் என முக்கிய செயலாளர்கள் உடனான அந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு பிறகாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் 4 மணி அளவுல அந்த திட்டத்தை முடித்துக் கொண்டு மாமல்லபுரம் கடற்கரை கோவிலை பார்வையிட செல்வதாக முதல்ல பயண திட்டம் என்பது வரையறுக்கப்பட்டது. முன்னதாக மதியம் 2:30 மணி அளவுல அந்த மாமல்லபுரம் நோக்கி அவர் செல்வார் எனவும் திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் இந்த பயண திட்டத்துல மாற்றங்கள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. 4 மணி அளவுல மாமல்லபுரம் கடற்கரை கோயிலை பார்வையிடுவதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா செல்ல மாட்டார் என்ற தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம உள்துறை அமைச்சர் அமித்ஷா மாமல்லபுரம் கடற்கரை கோயிலை பார்வையிட இருப்பதால இன்றைய தினம் மாமல்லபுரம் கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த புராதன சின்னங்கள் மற்றும் அந்த கடற்கரை கோயிலுக்கு பார்வையிட வரக்கூடிய பார்வையாளர்களுக்கு இன்று அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் கடுமையான பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில இந்த பயண திட்டம் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மாறாக சரியாக 4:35 மணி அளவுல உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த தனியார் நட்சத்திர விடுதியில் இருந்து புறப்பட்டு சாலை மார்க்கமாக கோவளத்தில் இருந்து சென்னை விமான நிலையம் சென்றடைய இருக்கிறார். 5:40 மணி அளவு சென்னை விமான நிலையத்தில் இருந்து அவர் டெல்லி செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த இடைப்பட்ட நேரத்துல இந்த பயணத்திட்ட மாற்றத்திற்கு பிறகாக இந்த இடைப்பட்ட நேரத்துல தற்போதைய இந்த உணவு இடைவேளைக்கு பிறகாக முக்கிய அதிகாரிகள், அதாவது பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த தலைமைச் செயலாளர் மற்றும் உள்துறை செயலாளர்களுடன் அந்த நிர்வாக குழு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்துல உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்க இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாம பல்வேறு மாநிலங்களுடைய முதலமைச்சர்களும் இங்கே இருக்கக்கூடிய நிலையில் சம்பந்தப்பட்ட முதலமைச்சர்களை தனித்தனியே அழைத்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிறிது நேரம் பேச இருப்பதாகவும் தகவல்கள் என்பது இருக்கின்றன. எனவே பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள், குறிப்பா கர்நாடக மாநில முதலமைச்சர் சிவகுமார், அதே போல ஆந்திர மாநிலத்துடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோர் இங்கே தங்கியிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தனித்தனியே சந்தித்து பல்வேறு விஷயங்களை விவாதிக்க இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் விஜயும் இன்னும் இங்கே இருக்கக்கூடிய நிலையில் அவரும் தமிழக நலன் சார்ந்த பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து அமித்ஷாவிடம் விலக்கி பேசுவார், வேண்டுகோள் வைப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தாய்மானவன், இந்த விசிட் ரத்து செய்யப்பட்டதற்கான காரணம் போலீஸ் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க? காவல்துறையை பொறுத்த மட்டில் இது கான்பிடென்ஷியலான சப்ஜெக்ட் என்பதால உள்துறை அமைச்சருடைய அந்த பயண திட்டம் ரத்து தொடர்பான விரிவான விளக்கத்தை வழங்கவில்லை. மாமல்லபுரத்துல உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தருகிறார் என்ற உடனே ஒரு கடுமையான காவல்துறையினுடைய பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருந்தது. குறிப்பா அங்கு வரக்கூடிய பார்வையாளர்கள் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய பார்வையாளர்கள் எல்லாம் இன்றைய தினம் அந்த புராதன சின்னங்கள் மற்றும் அந்த கடற்கரை கோயிலை பார்வையிடுவது
பார்வையிடுவதற்கு அந்த இடைப்பட்ட அந்த நேரத்துல வந்து பார்வையிடுவதற்கு என்பது ரத்து செய்யப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட நிலையில தான் தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த மாமல்லபுரம் கடற்கரை கோயிலை நோக்கி பார்வையிடக்கூடிய அந்த பயண திட்டம் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு பிரதானமாக சொல்லப்படுவது என்னன்னா, தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள், அதாவது தமிழகம், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட இந்த மாநிலங்களைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் அமித்ஷா அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. அதே போல முதலமைச்சர்களும் இந்த கூட்டத்திற்கு பிறகாக அமித்ஷா அவர்களோடு அந்த உணவு அருந்தக்கூடிய ஒரு சூழல்ல இதற்கு பிறகாக முதலமைச்சர் பல்வேறு மாநிலத்துடைய முதலமைச்சர்களும் அமித்ஷா அவர்களை தனித்தனியாக சந்தித்து தங்களுடைய மாநில நலன் சார்ந்த பல்வேறு விஷயங்களை கோரிக்கையாக முன்வைக்க இருக்கிறாங்க. அந்த வகையில தான் இந்த பயண திட்டத்தில் இந்த மாற்றங்கள் என்பது கொண்டு வரப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன். தென் தமிழகத்தில் தலைசிறந்த பொறியியல் கல்லூரி அருள் தரும் VPMM இன்ஜினியரிங் கல்லூரி அண்ட் டெக்னாலஜி. தரமான படிப்பு, உடனடி வேலை வாய்ப்பு, அட்மிஷன்ஸ் ஓபன்.